நண்பர்களே, யோசித்துப் பாருங்கள். சில நேரங்களில் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேரான வழியிலும் செல்லும்போது இந்த உலகம் உங்களை முட்டாள், அப்பாவியாக, அனுபவமற்றவர் என்று அழைக்கிறது. அதே சமயம் ஒரு தந்திரமான, பொய்யான, கபடமற்ற நபர் இனிமையான வார்த்தைகளை பேசி, புத்திசாலித்தனம் காட்டி, உலகை ஏமாற்றி வெற்றியாளர் என்று அழைக்கப்படுகிறார். இது அநீதி இல்லையா? இது விசித்திரமானது இல்லையா? ஆனால் பொறுங்கள், ஆச்சாரியர் சாணக்கியர் கூறுகிறார், நீங்கள் உண்மையில் இந்த உலகில் எதையாவது பெரியதாகச் செய்ய விரும்பினால் முட்டாளாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் வெளியில் இருந்து அப்பாவியாக தோன்றும் ஒரு முட்டாளாக, ஆனால் உள்ளே நெருப்பைப் போல தீவிரம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஒரு கதை கேளுங்கள். ஒருமுறை தட்சசீலத்தின் மன்னர் சபையில் ஒரு இளைஞன் வந்தான். கிழிந்த உடைகள், உடலில் தூசி, அப்பாவியான முகம். அவரை கண்ட வீரர்கள் நகைத்து, இந்த யாசகன் இப்போது மன்னரிடம் என்ன கேட்பான் என்றார்கள். ஆனால் அடுத்த கணமே அந்த இளைஞன் முன்னேறி மன்னரின் கண்களை பார்த்து முழு சபையையும் ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு கேள்வியை கேட்டான். அந்த இளைஞன் வேறு யாருமல்ல, அனைவராலும் முட்டாள் என்று கருதப்பட்ட சாணக்கியரே. ஆனால் சில வியூகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறுவன், சந்திரகுப்த மௌரியர், இந்திய தேசத்தின் முழு பேரரசரானார். எனவே நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? உலகை வெல்ல சில நேரங்களில் உலகை முட்டாளாக்க வேண்டியிருக்கும். ஆனால் கவனியுங்கள், இந்த ஏமாற்றுதல் ஏமாற்றுவதற்காக அல்ல, மாறாக ஏமாற்றப்படுவதிலிருந்து தப்புவதற்காகும். நீங்கள் உங்களை சற்று பலவீனமானவராகவும் அப்பாவியாகவும் காட்டும்போது நீங்கள் எதிராளியின் நகர்வை எடை போட முடியும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மக்கள் உங்களை கவனிக்காமல் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் தாக்கும்போது அவர்களின் ஆச்சரியமும் உங்கள் வெற்றியும் பூரணமடைகின்றன. இன்று உலகில் அனைவரும் புத்திசாலியாக இருக்க போட்டி போடும் இடத்தில் முட்டாளாக இருப்பது முட்டாள்தனமா, அல்லது அதுவே உண்மையான தந்திரமா? எல்லாவற்றையும் தெரிந்தவர் அனைத்தையும் சொல்லிவிடுவதில்லை என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? உண்மையான புத்திசாலிக்கு எதுவும் தெரியாதது போல் காட்டிக்கொள்கிறார். ஏனென்றால் சாணக்கியர் கூறுகிறார், நீங்கள் யாரை முட்டாள் என்று நினைக்கிறீர்களோ ஒருவேளை அவர் உங்களை புரிந்து கொண்டிருக்கலாம். அதனால்தான் இன்று நாம் ஒரு பயணத்தை தொடங்குகிறோம். அங்கு முட்டாளாகத் தோன்றி இந்த உலகை வெல்வது எப்படி என்று உங்களுக்குச் சொல்லும் சாணக்கிய நீதியின் பக்கங்களை புரட்டுவோம். இந்த அத்தியாயம், இந்த எண்ணங்கள் வெறும் புத்தகங்களிலிருந்து வந்தவை அல்ல, மாறாக வாழ்க்கையின் உண்மைகளிலிருந்து வந்தவை. இங்கே உபதேசம் இல்லை, சாணக்கியர் தன் வாழ்வில் அனுபவித்த, வார்த்தைகளில் கோர்த்த, இன்று நாம் புக் வெல்த்தடில் உங்களுக்கு முன்வைக்கும் அனுபவங்கள் மட்டுமே உள்ளன. உங்கள் பழைய சிந்தனையை உடைக்கத் தயாராகுங்கள். உண்மை எப்போதும் வெல்லும் என்ற மயக்கத்தில் இருந்து வெளியே வர தயாராகுங்கள். சில சமயங்களில் உண்மையை மறைப்பதே அதற்கான மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். சில சமயங்களில் முட்டாளாக மாறுவதே புத்திசாலித்தனமாகும். சில சமயங்களில் உலகை ஏமாற்றுவதே அதை உண்மையிலிருந்து காப்பாற்றுவதாகும். முட்டாளாக இருங்கள், உலகை ஏமாற்றுங்கள். இது ஒரு வாக்கியம் மட்டுமல்ல, இது ஒரு தத்துவம். இந்த தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகை வெல்ல வேண்டுமென்றால் அதன் மொழியிலேயே அதை தோற்கடிக்க வேண்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஏமாற்றுங்கள், ஆனால் நேர்மையாக. தந்திரம் செய்யுங்கள், ஆனால் நோக்கம் புனிதமாக இருக்க வேண்டும். சாணக்கியரைப் போல முட்டாளாக இருங்கள். இந்த அற்புதமான தொடரை தொடங்குவோம். இங்கு ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கதையும், ஒவ்வொரு நீதியும் உங்கள் சிந்தனையை உலுக்கும். புக் வெல்த்தடின் இந்த தனித்துவமான பயணத்தில் இணையுங்கள். அங்கு ஆர்ப்பாட்டமான உலகில் மௌனமாக இருந்தும் கூட எப்படி வரலாறு படைக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம். அடுத்த பகுதியை தவறாமல் பாருங்கள், ஏனென்றால் அங்கு சாணக்கியரின் ஒரு கொள்கையை பற்றி பேசுவோம். அது சொல்கிறது, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், ஆனால் சிலவற்றை மட்டுமே காட்டுங்கள். பகுதி 1. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், சிலவற்றை மட்டும் காட்டுங்கள். உலகின் மிகவும் ஆபத்தான ஆயுதம் எது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? வாள், பீரங்கி அல்லது அணுகுண்டா? இல்லை. மிகவும் கொடிய ஆயுதம் ஒரு அமைதியான மூளையும் ஒரு மௌனமான மனிதனும்தான். ஏனென்றால் ஒருவர் பேசாமல் இருக்கும்போது எதிராளியால் நம் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை தீர்மானிக்க முடிவதில்லை. அங்கிருந்துதான் சாணக்கியரின் உண்மையான வியூகம் தொடங்குகிறது. இன்று நாம் வரலாற்றால் மூடப்பட்டு எதிர்காலம் வரை யாராலும் திறக்கப்படாத அறிவின் கதவுகளை திறக்கிறோம். இன்று நாம் பார்ப்பதற்குச் சிறியதாகத் தோன்றும், ஆனால் அதன் பின்னால் உள்ள சிந்தனை
உலகையே முழங்காலிட வைக்கக்கூடிய ஒரு கொள்கையை பற்றி பேசுவோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், ஆனால் சிலவற்றை மட்டுமே காட்டுங்கள். யோசித்துப் பாருங்கள். நீங்கள் உங்கள் முழு பலத்தையும் சிந்தனையையும் திட்டத்தையும் எதிராளிக்கு காட்டினால் அவனுக்கு தயாராக முழு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எப்போது தாக்குவீர்கள், எப்படி தாக்குவீர்கள், எங்கே தாக்குவீர்கள் என்று அவன் தெரிந்து கொள்வான். ஆனால் நீங்கள் அறிந்தவராக இருந்தும் அமைதியாக இருந்தால் எதிராளி குழப்பத்தில் இருப்பான். நீங்கள் அவனை விட அதிகமாக அறிவீர்கள் என்று அவன் பயப்படுவான். உங்கள் அமைதி அவனுக்கு ஒரு புயலாக மாறுமோ என்று அஞ்சுவான். சாணக்கியர் கூறுகிறார், கடவுள் வாய் பேச முடியாதவனுக்கும் வார்த்தைகளை கொடுக்கிறார், முடவனையும் மலை ஏறச் செய்கிறார். ஆனால் சாணக்கியர் மேலும் கூறுகிறார், பேசத் தெரிந்தவன் எப்போது பேச வேண்டும், எப்போது பேசக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறான். அதாவது மௌனமும் ஒரு ஆயுதமாகும், அதற்கும் மேலாக ஒரு தந்திரமாகும். உலகின் மிகச்சிறந்த வியூகவாதிகளில் ஒருவரான வின்ஸ்டன் சர்ச்சில் ஒருமுறை கூறினார், துணிச்சல் என்பது எழுந்து நின்று பேசுவதாகும். துணிச்சல் என்பது உட்கார்ந்து கேட்பதற்கும் தேவை. பல நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய துணிச்சலாகும். இதையே சாணக்கியர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருந்தார். இப்போது யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு விவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கும்போது எல்லாவற்றையும் கேட்கிறீர்கள், ஆனால் எதுவும் பேசவில்லை எனும்போது மக்கள் உங்களை ஒன்று பலவீனமானவர் என்று கருதுவார்கள் அல்லது முட்டாள் என்று கருதுவார்கள். ஆனால் இங்கேதான் உங்கள் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. நீங்கள் எதிராளியின் ஒவ்வொரு பலவீனத்தையும், ஒவ்வொரு பொய்யையும், ஒவ்வொரு பயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரியான நேரம் வரும்போது நீங்கள் ஒரே வாக்கியத்தில் அவனது முழு உலகையும் அசைத்து விடுவீர்கள். சாணக்கியரின் மிகப்பெரிய பலம் அவரது மௌன வியூகம். அவர் மன்னர்களின் அரசவையில் கூட எதுவும் பேசாமல் புன்னகை மட்டுமே செய்தார். அவரது கண்களில் பயமில்லை, மாறாக ஊகிக்க முடியாத தன்மை இருந்தது. இந்த மனிதன் என்ன யோசிக்கிறான், என்ன திட்டம் போடுகிறான் என்று மன்னர் நினைப்பார். இந்த அறியப்படாத பயம்தான் மன்னரை சாணக்கியருக்கு முன் பலவீனப்படுத்தியது. இன்று உலகில் அனைவரும் சமூக ஊடகங்களில் எல்லாவற்றையும் சத்தமிட்டுக் கொண்டிருக்கும்போது நீங்கள் மௌனமாக இருந்தால் நீங்கள் என்னவாகிறீர்கள்? ஒரு ரகசியம், ஒரு கேள்வி, ஒரு சவால். உலகிற்கு அதிகம் பயம் யாரை பார்த்து? யாரை புரிந்து கொள்ள முடியாதோ அவரைத்தான். சாணக்கியர் கூறுகிறார், நீங்கள் புத்திசாலி என்றால் உங்கள் அறிவை காட்டுதல் செய்யாதீர்கள். உலகை குழப்பத்தில் வையுங்கள். சரியான நேரம் வரும்போது ஒரே அடியில் அதன் வேர்களை அசைத்து விடுங்கள். எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் எத்தனை முறை நீங்கள் மௌனமாக இருக்கத் தேர்ந்தெடுத்தீர்கள்? நீங்கள் பலவீனமானவரா? இல்லை, நீங்கள் வியூகம் வகுத்தவர். நீங்கள் சாணக்கியரின் கொள்கையின்படி செயல்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அறிந்து கொள், சிலவற்றை மட்டும் காட்டு. இந்த கொள்கையில் மறைந்திருப்பது மனிதனின் சுய கட்டுப்பாடு, மற்றவர்களின் உளவியல் புரிதல் மற்றும் மிக முக்கியமாக சரியான நேரத்தில் சரியான தாக்குதலை செய்யும் கலை. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுங்கள், ஆனால் தேவையானதை மட்டுமே காட்டுங்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் காட்டுபவன் சீக்கிரமே அழிந்து விடுகிறான். ஆனால் இரகசியமாக இருப்பவன் மட்டுமே வரலாற்றை உருவாக்குகிறான். பகுதி 2, வளைந்து கொடுக்கும் சக்தி. அடுத்த பகுதியில் எதிரியை தோற்கடிக்க அவனுக்கு முன்னால் ஏன் தலைவணங்க வேண்டும் என்று கூறும் சாணக்கியரின் இரகசிய கொள்கையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சில சமயங்களில் தோல்வியை ஒப்புக்கொள்வது உண்மையான வெற்றியின் முதல் படியாக இருக்கலாம். தாக்குதல் நேரம் வரும் வரை வளைந்து கொடுங்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு சிங்கம் வேட்டையாடுவதை பார்த்திருக்கிறீர்களா? அது நேராக ஓடி வருவதில்லை அல்லது கர்ஜித்து எதிரியை பயமுறுத்துவதும் இல்லை. அது முதலில் அமைதியாக தரையில் படுத்து மெதுவாக நகர்ந்து உடலை வளைக்கிறது. அது தோல்வியை ஒப்புக்கொண்டதாக தோன்றும். ஆனால் சரியான நேரம் வந்தவுடன் அது பாய்ந்து ஒரே அடியில் வேட்டை அவனுடையதாகிவிடுகிறது. இது ஒரு சிங்கத்தின் கதை அல்ல, இது சாணக்கியரின் கொள்கை. இன்று நாம் உங்களுக்கு வளைந்து கொடுக்கும் சக்தியை பற்றி சொல்லப் போகிறோம். அது பார்ப்பதற்கு பலவீனமாக தோன்றும் ஒரு வலிமை, ஆனால் உண்மையில் அதுதான் மிகப்பெரிய தந்திரம். சாணக்கியர் கூறுகிறார், யார் வளைந்து கொடுக்கிறாரோ அவர்தான் நேரம் வரும்போது மிக உயரமாக எழுவார். நீங்கள் ஒருவருக்கு முன் குனிந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள்? பலவீனமானவர், பயந்துவிட்டார், அடங்கிவிட்டார், தோற்றுவிட்டார். ஆனால் சாணக்கியர் கூறுகிறார், வளைந்து கொடுப்பது ஒரு கலை, ஒரு வியூகம், ஒரு தற்காலிக போர் நிறுத்தம். இதன் மூலம் பெரிய வெற்றி அடையப்படுகிறது. ஒரு முறை ஒரு மன்னர்
சாணக்கியரை அவமானப்படுத்தினார். அவரை தள்ளி அரசவையிலிருந்து வெளியேற்றினார். மக்கள் பரிகாசம் செய்தனர். சாணக்கியர் எதுவும் பேசவில்லை. தரையில் இருந்து ஒரு புல்லை எடுத்து, இந்த புல்லைப் போல நான் வளைந்து கொடுக்கிறேன், ஆனால் நான் எழும்போது மன்னரின் சிம்மாசனம் கூட என் கையில் இருக்கும் என்றார். அதுவே நடந்தது. சில வருடங்களில் அதே சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை மகதத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தினார். அந்த மன்னர் வரலாற்றின் புழுதியில் தொலைந்து போனார். சில சமயங்களில் வளைந்து கொடுப்பது தோல்வி அல்ல, மாறாக மிகப்பெரிய முதலீடு ஆகும். உங்கள் மௌனம், உங்கள் சகிப்புத்தன்மை, உங்கள் பணிவு, இவை அனைத்தும் ஒரு அம்பை போன்றவை. அது வெகு தூரம் செல்ல வேண்டுமானால் முதலில் அதை பின்னால் இழுக்க வேண்டும். சாணக்கிய நீதி கூறுகிறது, நீங்கள் எதிரியை உடனடியாக வெல்ல முடியாவிட்டால் அவனது பலத்தை அறிந்து கொள்ளுங்கள், அவனது நகர்வுகளை அடையாளம் காணுங்கள். தாக்குவதற்கான நேரம் வரும் வரை வளைந்து இருங்கள். இந்த கொள்கை போரில் மட்டுமல்ல, வணிகம், அரசியல், உறவுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையிலும் பொருந்தும். இன்றைய உலகில் யாரும் வளைந்து கொடுக்க விரும்புவதில்லை. வளைந்து கொடுப்பது என்றால் என்ன? வாய்ப்புக்காக காத்திருப்பது, உங்கள் அகங்காரத்தை கட்டுப்படுத்துவது, எதிராளியின் பலத்தை சோதிப்பது மற்றும் சரியான நேரத்திற்காக உங்களை தயார்படுத்துவது. வரலாற்றை படைப்பவர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். வளைந்து கொடுங்கள், ஆனால் உடைந்து போகாதீர்கள். உங்கள் பலத்தை எதிரி புரிந்து கொள்ளாதபடி வளைந்து கொடுங்கள். நீங்கள் தாக்கும்போது அது தீர்க்கமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளைந்து கொடுங்கள். அடுத்த முறை யாராவது உங்களை தாழ்த்தி, கோபப்படவோ, பதிலளிக்கவோ, சண்டையிடவோ கட்டாயப்படுத்தினால் ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். வளைந்து கொடுப்பது உங்கள் தந்திரம், உங்கள் பலம், உங்கள் உண்மையான ஆயுதம். பகுதி 3. எதிரியை நண்பனாக்குங்கள். அடுத்த பகுதியில் எதிரியை முடிவுக்கு கொண்டு வர மிகச்சரியான வழி அவனை உங்கள் நண்பனாக்கிக் கொள்வதுதான் என்று உங்களுக்குச் சொல்வோம். ஏனென்றால் சாணக்கியர் கூறுகிறார், எதிரியை தோற்கடிப்பது கடினம் என்றால் நீ அவனுடைய நண்பன் என்று அவனை குழப்புங்கள். அங்கிருந்துதான் அவனது தோல்வியின் எண்ணிக்கை தொடங்கி. எதிரியை நண்பனாக்குங்கள், அப்போது அவன்தானே சிதறிப்போவான். உலகில் எதிரிகளுக்கு குறைவில்லை. சிலர் அவமானப்படுத்துகிறார்கள், சிலர் முட்களை இடுகிறார்கள், சிலர் புன்னகையுடன் முதுகில் குத்துகிறார்கள். அப்போது மனம் பதிலடி கொடுக்க, அழிக்க, பழிவாங்கச் சொல்கிறது. ஆனால் இதுதான் புத்திசாலித்தனமா? இல்லை. சாணக்கியர் கூறுகிறார், எதிரியை அவனது சொந்த தந்திரங்களில் சிக்கித் தவிக்கும்படி ஒரு நண்பராக மாற்றுவதே மிகவும் புத்திசாலித்தனமான வழி. நீங்கள் ஒருவரை நேரடியாக தாக்கினால் அவனும் எச்சரிக்கையாகிவிடுவான். தனது எல்லா ஆயுதங்களையும் எடுத்து வந்து ஒவ்வொரு தாக்குதலுக்கும் தயாராக இருப்பான். ஆனால் அதே எதிரியுடன் நீங்கள் புன்னகையுடன் கை குலுக்கினால் அவன், ஒருவேளை இவன் இப்போது என் எதிரி இல்லையோ என்று நினைக்கத் தொடங்குவான். அவன் நிம்மதியடையும் போது உங்கள் உண்மையான வெற்றி அங்கேயே தொடங்குகிறது. சாணக்கியர் ஒருமுறை கூறினார், உங்கள் எதிரி மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தால் நீங்கள் அவரது நண்பர் என்ற மயக்கத்தை அவனுக்கு கொடுங்கள். அவன் எச்சரிக்கையாக இருக்காதபடி அவனது சிந்தனையை பலவீனப்படுத்துங்கள். இறுதியில் அவன்தானே வீழ்வான். மகதத்தின் சக்கரவர்த்தி தனநந்தர் சாணக்கியரை அவமானப்படுத்திய போது சாணக்கியர் திரும்பிச் சென்று அவரது எதிரிகளுடன் நட்பு கொள்ள ஆரம்பித்தார். மன்னர்களை தனநந்தருக்கு எதிராக திருப்பினார். மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தினார். சந்திரகுப்தரை ஆட்சி அதிகாரத்தின் சின்னமாக மாற்றி மகதத்தின் மீது படையெடுக்க வைத்து முழு ஆட்சியையும் மாற்றினார். சாணக்கியர் யுத்தம் செய்யவில்லை. சாணக்கியர் நம்பிக்கை மற்றும் நட்பின் முகமூடியை அணிந்து எதிரியை பலவீனப்படுத்தினார். உங்களை தாழ்த்தி பேசுபவர், பொறாமைப்படுபவர், உங்களுக்கு எதிராக சதி செய்பவர் ஆகியோரை பார்த்து நீங்கள் புன்னகையுடன் நண்பர் என்று சொன்னால் அவன் சங்கடப்படுகிறான். அவனது அனைத்து வெறுப்பும் தடுமாறுகிறது. அவன் குழப்பமடைய ஆரம்பிக்கிறான். அவன் குழப்பமடையும் போது நீங்கள் பாதி வெற்றியை அங்கேயே அடைந்து விட்டீர்கள். சாணக்கிய நீதி கூறுகிறது, எதிரியை ஆயுதங்களால் தோற்கடிப்பது எளிது, ஆனால் அவனை மனதளவில் தோற்கடிப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். நட்பின் மயக்கமே மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் எதிராளியை தோற்கடிப்பதில்லை, மாறாக அவனையே தோற்கடிக்கச் செய்கிறீர்கள். உண்மையான வலிமை கோபத்திலோ பழிவாங்கலிலோ இல்லை, மாறாக அந்த அமைதியில்தான் உள்ளது. பகுதி 4. தோற்கடிக்கப்படுங்கள், பிறகு வெல்லுங்கள். அடுத்த பகுதியில் சாணக்கியரின் மிகவும் மர்மமான கொள்கையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தோல்வி நெருங்கினால் நீங்களே அழிந்து போங்கள்.
அப்பொழுது உலகம் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று நினைக்கும். அங்கிருந்துதான் உங்கள் மிகப்பெரிய வெற்றி தொடங்கும். எதிரி நீங்கள் முடிந்துவிட்டீர்கள் என்று நினைக்கும்படி சில சமயங்களில் உங்களை நீங்களே கீழே தள்ள வேண்டியிருக்கிறது. அப்போது நீங்கள் மீண்டு வருவீர்கள். நெருப்பிலிருந்து எழும் ஃபீனிக்ஸ் போல சொந்த தோல்வியிலிருந்து மிகப்பெரிய வெற்றி பிறக்கிறது. கீழே விழுங்கள். எதிரி நீங்கள் முடிந்துவிட்டீர்கள் என்று நினைக்கட்டும். அவன் மிகவும் பலவீனமாக இருக்கும்போது உங்கள் மிகப்பெரிய மீள்வருகையை செய்யுங்கள். இது சாணக்கியரின் மிகவும் ஆழமான, மர்மமான மற்றும் கொடிய கொள்கை. உங்களை தோற்றவராக காட்டுங்கள். அப்போது உண்மையான போரில் யாரும் உங்களை எதிர்த்து போட்டியிட முடியாது. எதிரி நீங்கள் முடிந்துவிட்டீர்கள் என்று நினைக்கும்போது அவன் அலட்சியமாகி விடுவான். அவனது வாள் தளர்ந்து போகிறது. அதே தருணத்தில் நீங்கள் புதிய தீயுடனும் புதிய வியூகத்துடனும் ஒரு புதிய வடிவத்திலும் எழுகிறீர்கள். சாணக்கியர் கூறுகிறார், நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று எதிரி நம்பும்படி சில சமயங்களில் உங்களை நீங்களே உடைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சுடர் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது சரியான நேரத்தில் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். சாணக்கியர் தன்னை அவமானப்படுத்திய போது அவர் உடனடியாக பழிவாங்கச் செல்லவில்லை. அவர் வேண்டுமென்றே தன்னை கீழே தள்ளினார், மறைத்தார், அழித்தார். அந்தச் சாம்பலில் இருந்துதான் சந்திரகுப்த மௌரியர் இந்தியாவின் பேரரசராக உருவெடுத்தார். உண்மையான வீரர் ஒவ்வொரு முனையிலும் வெற்றி பெறுபவன் அல்ல. உண்மையான வீரர் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதை ஆயுதமாக்கி பிறகு அதன் மீது நின்று வரலாற்றை படைப்பவனே. சில நேரங்களில் சொந்தத் தோல்வியே உங்கள் மிகப்பெரிய வியூகம். நீங்கள் விழுந்தால் மற்றவர்களிடமிருந்து கற்கிறீர்கள். நீங்கள் தோற்றால் உங்களை ஆழமாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உடையும்போது நீங்கள் மெருகூட்டப்படுகிறீர்கள். நீங்கள் ஒரு சாணக்கிய நீதியின் பகுதியாக இருந்தீர்கள். நீங்கள் உங்களை நீங்களே கீழே தள்ளினீர்கள். நீங்கள் எழும்போது முழு உலகமும் உற்று நோக்கும்படி எழ வேண்டும் என்பதற்காக. இதுவே மறுபிறப்புக் கொள்கை. ஃபீனிக்ஸ் போல எரியுங்கள், புதிய தீயிலிருந்து பிறக்க சாணக்கியரின் தத்துவம் சொல்கிறது. உண்மையான வீரன் எப்போதும் நின்று கொண்டிருப்பவன் அல்ல. மாறாக தானே விழுந்த பிறகு மீண்டும் தன்னை உருவாக்கிக் கொள்பவன். பகுதி 5. நிழல் கொள்கை. நீங்கள் நேராகச் சண்டையிட முடியாதபோது உங்களுக்காக வெற்றி பெறுபவர்களையும் எதிரி அடையாளம் காண முடியாதவர்களையும் சண்டையிட வையுங்கள். உங்கள் இருப்பு இருட்டில் இருக்கும்போது உங்கள் நிழல் கூட எதிரியை காயப்படுத்த முடியும். வெளிச்சத்தில் நடக்கும் சண்டையை அனைவரும் பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான வீரன் சத்தமில்லாமல், பெயரில்லாமல், முகமில்லாமல் இருட்டில் சண்டையிடுகிறான். சாணக்கியரின் கடைசி மற்றும் மிகவும் இரகசியமான கொள்கை நிழல் கொள்கை. இதில் நீங்கள் நேராக வருவதில்லை, ஆனால் உங்கள் தாக்கம் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. நீங்கள் பேசுவதில்லை, ஆனால் உங்கள் வார்த்தைகள் எதிரொலிக்கின்றன. நீங்கள் தெரிவதில்லை, ஆனால் உங்கள் பெயர் எதிரிகளின் தூக்கத்தை கலைக்கிறது. இன்று நாம் இறுதி அத்தியாயத்தில் நுழைந்துள்ளோம். இங்கு சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுப்பது எப்படி உங்களை பின்னால் வைத்துக்கொண்டும் நீங்கள் அனைவரிலும் முன்னால் இருக்க முடியும் என்பதுதான். ஒவ்வொரு போரிலும் உங்கள் பெயர் இருக்க வேண்டுமா? ஒவ்வொரு வெற்றியிலும் உங்கள் முகம் இருக்க வேண்டுமா? புத்திசாலி அவர் அல்ல, யார் ஜெயித்து தன்னை காட்டிக்கொள்பவர். புத்திசாலி அவர், யார் மற்றவர்களை வெற்றி பெறச் செய்து தன்னை இருட்டில் வைத்துக் கொள்பவர். சந்திரகுப்தர் சிம்மாசனத்தில் அமர்ந்தபோது அவருடைய வெற்றிக்குப் பின்னர் இருந்த நிழல் சாணக்கியர் என்பது சிலருக்கே தெரியும். சாணக்கியர் சிம்மாசனத்தை கேட்கவில்லை, மரியாதையை விரும்பவில்லை. அவர் ஒரே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தார், நிழலாக மாறுவது. இந்த நிழல்தான் எதிரிகளின் தூக்கத்தை கெடுத்தது. நிழல் கொள்கை என்றால் என்ன? நீங்கள் பெயரை கூறாமல் முடிவுகளை தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் வேறொருவரின் வெற்றிக்குள் மறைந்திருக்கிறீர்கள். ஆனால் உண்மையான விளையாட்டை நீங்கள்தான் ஆடுகிறீர்கள். சாணக்கிய நீதி கூறுகிறது, உங்கள் பெயர் அழிந்து போனாலும் உங்கள் சிந்தனைகள் அழியாமல் இருந்தால் நீங்கள் வரலாற்றை எழுதியுள்ளீர்கள் என்று அர்த்தம். எதிரியை விட நீங்கள் வேகமாக இருக்க விரும்பினால் நீங்கள் இல்லை என்று அவனுக்கு காட்டுங்கள். அவனது கண்களில் இருந்து மறைந்திருங்கள். சாணக்கியர் அந்த அனாமதேய அழியாமையின் மிகப்பெரிய உதாரணம். நீங்கள் சாணக்கியராக மாற விரும்பினால் நிழலாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சத்தம் போடாதீர்கள், தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். சண்டையிடாதீர்கள், திசையை காட்டுங்கள். பெயர் கேட்காதீர்கள், வரலாற்றை படைக்க வேண்டும். உண்மையான பலம் அதிகம் பேசுபவரிடம் இல்லை, அமைதியாக எல்லோரையும் இயக்கும் அந்த நிழலில்தான் இருக்கிறது. இந்த மூழத் தொடரிலும் நாம் கற்றுக்கொண்டது: 1.
முட்டாளாக இருங்கள், அதனால் உலகை ஏமாற்ற முடியும். 2. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுங்கள், ஆனால் சிலவற்றை மட்டுமே காட்டுங்கள். 3. தாக்குவதற்கான நேரம் வரும் வரை வளைந்து கொடுங்கள். 4. எதிரியை நண்பனாக்குங்கள், அப்போது அவன்தானே சிதறிப்போவான். 5. தோற்கடிக்கப்படுங்கள், அதனால் மிகப்பெரிய வெற்றிக்கு இடம் கிடைக்கும். 6. கடைசியில் உங்களை நீங்களே நிழலாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஞானமே உண்மையான சக்தி, அங்கு ஒவ்வொரு கொள்கையும் ஒரு அஸ்திரமாகும்.